கடவுள் கொடுத்த ஒரே சொத்து அப்பா அம்மா தான். ஒரு சொத்து மட்டுமல்ல, பரிசு கூட. அப்பா அம்மா சொல்ற பேச்சு கீழ்ப்படிய வேண்டுமே. கீழ்ப்படித்தால்தான் கோபம் வராது. இங்கிலீஷ்காரங்களுக்கு இங்கிலீஷில் சொல்கிறேன், தமிழ்காரங்களுக்கு இந்த இதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ we have to respect our grandparents, parents, all of them. We have to respect our Lord. நம்ம கடவுளை முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவர் தான் நம்மளை பெற்றவர். அவர் தான் நம்மளை தாய் கர்ப்பத்தில் உண்டாக்குனவர். He only the judge of we. நம்மளால இறந்து சொல்ல முடியாது. நம்ம மேலே உள்ள பாசத்தால் ஏசப்பா இறந்துட்டாங்க. ஸோ இதனால் ஏசப்பாக்கு நீங்கள் நிச்சயமாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அம்மா அப்பா பேச்சை ஒழுங்காக கேளுங்க. ஹாப்பி பேரண்ட்ஸ் டே. தேங்க்யூ. இனிய பெற்றோர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள்.